இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு எப்படி வந்துட்டு குலாப் ஜாமுன் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழத்தில் எப்படி குலாப் ஜாமுன் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை மேலே இருக்க தொலியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழம் பெருசாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் செய்கிற அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குலாப் ஜாம் பர்ஃபெக்டாக வரும். இது இந்த ஒரு வாழைப்பழத்தில் செஞ்சோம் அப்படின்னா 10லேருந்து 12 குலாப் ஜாம் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் கொடுக்குற அளவுகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு குலாப் ஜாம் கிடைக்கும். இந்த வாழைப்பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா எந்த ஒரு கொரகொரப்பு தன்மையும் இல்லாமல் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா வாழைப்பழம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தொளிச்சு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. பிறகு நம்ம குலாப் ஜாம் உடைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்ட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா போட்ட உடனே கரைஞ்சிரும், பல உள்ளே வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இது பக்கத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒட்டிக்கிடும். அதனால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இது இன்னுமே நல்லா வெந்து வரணும். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா உருண்டைகள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எந்த ஒரு வெட்டிப்புகளும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க உருண்டைகளும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதே ப்ராசஸ் தான். இப்போ எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகம் காய்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையணும். ஒரு நல்ல ஒரு பாகு பதத்துக்கு வரணும். நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் பாகு பதம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு பாகு வரணும். இது கூடவே ஒரு 2 இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து செய்யும் போது இன்னுமே வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா குலாப் ஜாமுன் ஊறி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் வாழைப்பழத்தை வச்சு குலாப் ஜாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.